வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மனைவியின் அருமை. கதைக்குள்ள போலாமா? இரவு மணி 9 ஆனது. பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டு படுக்க உள்ளே செல்ல முரளி சாப்பிடும் வரை காத்திருந்த பல்லவி கடகடவன சாமான்களை எல்லாம் கொண்டு வந்து ஷிங்கில் போட்டு பரபரப்பாக தேய்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா, என்ன அவசரம்? இப்படி பரபரன்னு சாமான தேய்ச்சிட்டு இருக்கிற என்று கேட்டுக்கொண்டு முரளி சென்று வாஷ் பேசினில் கையை கழுவி கொண்டிருந்தான். நீங்க வேற, எப்ப வேலை முடியும் போய் அக்காடான்னு இடுப்ப சாய்க்கலான்னு இருக்கேன். அட என்ன இப்ப, அதுதான் காலையில 5 மணிக்கு தானே எழுந்துக்கிற, அப்புறம் என்ன என்று கேட்டுக்கொண்டு ஹாலில் சென்று டிவி ரிமோட்டை எடுத்து நியூஸ் சேனலுக்கு மாற்றினான். இவருக்கு என்ன, நல்லா சொல்லுவாரு. காலையில 5 மணிக்கு எழுந்து 4 பேருக்கும் சாப்பாடு, டிஃபனு, காப்பி எல்லாம் ரெடி பண்ணணும். பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும். அப்புறம் அரைகுறையா சாப்பிட்டு பஸ்ஸுக்காரன் கூட ஓட்டப்பந்தயம் நடத்தி வேலைக்கு போயிட்டு அங்க கால் வலிக்க நின்று பசங்களுக்கு பாடத்தை நடத்தணும். திரும்பவும் சாயங்காலம் வரும்போது மார்க்கெட்ல இருந்து கீரை காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு மறுநாளுக்கு தேவையான பால் பாக்கெட்டு, ரவை, மாவு பாக்கெட்டுன்னு வாங்கி வந்து அதையெல்லாம் சீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதுக்குள்ள திரும்பவும் நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே பசங்க படிப்பை பார்த்துக்கணும். இவங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சாப்பாடை போட்டுட்டு நைட்டு சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டு எப்படாப்பா படுக்க போவேன்னு நான் இருந்தா இவரு என்னவோ சாதாரணமா பேசுறாரு. இவருக்கு என்ன, காலையில 7 மணிக்கு எழுந்துக்கிறது, சோஃபால உட்காந்து காப்பி குடிக்க வேண்டியது, பேப்பர் வந்ததும் அதுல தலைய நுழைச்சா வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்னும் தெரியாது. வீட்டு பிரச்சனை கவனிக்க முடியல, நாட்டு பிரச்சனை அலச போயிடுவாரு. அப்படியே 8 மணி ஆனதும் நீட்டா கிளம்பி ஆபீஸுக்கு போயிடுவாரு. திரும்பவும் சாயங்காலம் வந்தா காப்பியை குடிச்சிட்டு இன்னைக்கு என்ன டிஃபன், திரும்பவும் அதே அடைதானா உப்புமா தானான்னு நக்கல் அடிக்க வேண்டியது. இதுல மாசத்துக்கு 4 வாட்டி யாராவது விருந்தாளிங்க வந்து உக்காந்துடுவாங்க. இருக்கிற வேலை பத்தாதுன்னு இது வேற. நல்ல வேலை இந்த மாசம் யாரும் வரல, அந்த மட்டும் தப்பிச்சோம் என்ன மனதில் புலம்பிக் கொண்டே சாமான்களை தேய்த்து முடித்த பல்லவி கைகளை நன்கு துடைத்து கொண்டு பெட்ரூம் செல்ல கட்டிலை பார்த்ததும் ஏதோ ஒரு நிம்மதி வந்தது போல் இருந்தது அவளுக்கு. பிள்ளைகள் இருவரும் நன்கு உறங்கிக் கொண்டிருக்க அவர்களுக்கு பெட்ஷீட் எடுத்து போர்த்தி விட்டு ஹக்காடா என்று படுத்தாள். ஹாலில் நியூஸை சவுண்டாக வைத்து பார்த்து கொண்டிருந்தான் முரளி. இவரு வேற, தனக்கு மட்டும் வச்சுக்காம ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து சவுண்ட் வச்சுக்கிட்டு என்று பெட்ஷீட்டை எடுத்து போர்த்தி கொண்டாள். டிங் டாங் என்று காலிங் பெல் சத்தம். பட்டன பெட்ஷீட்டை எடுத்த பல்லவின் உடல் அவளை அறியாமல் நடுங்கியது. அட கடவுளே, இன்னத்துக்கு யார் வந்திருக்கா? ஒருவேளை பக்கத்து வீட்டு ஷியாமலாவா? இருக்காதே, அவ காலையில ஊருக்கு போயிட்டாளே. ஒருவேளை கீழ் வீட்டு கௌதமியா? காலையில கொஞ்சம் சாம்பார் கேட்டு வாங்கிட்டு போனா, அந்த கிண்ணத்தை கொடுக்க வந்திருக்கா. அதுதான் இருக்கும். இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம. எதுவா இருந்தா என்ன, நாம வெளியில போக வேண்டாம். நம்மள பார்த்தா விட மாட்டா. தூக்கம் வேற கண்ணை சுத்துது. நாம இப்படியே போத்திட்டு படுப்போம். ஆனா அவரு சந்தோஷமா யாரையோ கூப்பிடுற மாதிரி கேக்குதே. இந்த டிவி சத்தம் வேற. கடவுளே, யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்களா? இப்பதான் நினைச்சேன் இந்த மாசம் யாரும் வரலன்னு. என் கண்ணே பட்டுடுச்சா? இருக்காது, கடவுள் என்ன கைவிட மாட்டாரு என்று அவள் வேண்டிக் கொண்டிருக்க, வாக்கா, வா வா, வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க என்று முரளியின் குரலை கேட்டு திக்கென்றானது பல்லவிக்கு. கடவுளே, இப்பதானே வேண, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே என்று சலித்து கொண்டு எழுந்து அமர்ந்தாள் பல்லவி. என்னப்பா முரளி, எப்படி இருக்க? பசங்க பல்லவிலாம் எங்க என்று கேட்டுக்கொண்டு கோமதி உள்ளே வர அவள் பின்னால் சங்கரன் கையில் பேகுடன் வந்து சோஃபாவில் அமர்ந்தார். ஃப்ரிட்ஜில் இருந்து அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்த முரளி, இப்பதான் எல்லாரும் உள்ள போய் படுத்தாங்க, இருக்கா கூப்பிடுறேன் என்றான். பரவாயில்ல விடுப்பா, பாவம் தூங்கட்டும், தூங்குறவங்கள எழுப்பக்கூடாது என்றாள் கோமதி. அப்பாடா, அண்ணி வாழ்க, இப்படியே தூங்குற மாதிரி பாவலா பண்ணிட வேண்டியதுதான் என்று மீண்டும் பெட்ஷீட்டை போர்த்தி கொண்டு பட்டணப்படுத்தாள் பல்லவி. அதெல்லாம் இல்ல, அவ இப்பதான் போனா, அதுக்குள்ள தூங்கி இருக்க மாட்டா, இருக்கா என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தான் முரளி. ஆமா, பெரிய இவரு மூஞ்ச பாரு. நானே சரி, இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது என்று சலித்து கொண்டு எழுந்து சென்றாள். அண்ணி வாங்க, அண்ணி வாங்கண்ணா என்று வராத சிரிப்பை வரவழைத்து கொண்டு அவர்களை வரவேற்றாள். வாமா, பாவம் அசைத்தில தூங்கிட்டு இருந்தியம்மா, நாங்க தொந்தரவு பண்ணிட்டோம். எப்படிமா இருக்கிற? பசங்க எப்படி இருக்காங்க என்று கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை அவளிடம் கொடுத்தாள். நல்லா இருக்கும் அண்ணி. என்ன நீ திடீர்னு போன் கூட போடல?
என்றாள் பல்லவி அவள் கொடுத்த ஸ்வீட் பாக்ஸை வாங்கி கொண்டு. எங்கம்மா, உங்க அன்னைக்கு ஒரு மாசமா உடம்பு ரொம்ப முடியல. நாங்களும் ஊர்லயே பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் ஒன்னும் சரிப்படல என்றான் சங்கர். அப்படியா, என்னக்கா, என்னாச்சு என்று பதறினான் முரளி. பீரியட்ஸ் ப்ராப்ளம் தான் தம்பி. கர்ப்பப்பையில ஏதோ கட்டி போல இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால ஆபரேஷன் பண்ற மாதிரி வரலான்னு கூட சொல்றாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. சரி, இங்க சென்னையிலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிஜிஓ யாராவது இருந்தா பாத்துக்கலான்னு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணாக்கா. நம்ம பல்லவிக்கு தெரிஞ்ச லேடி டாக்டரே இருக்காங்க. நானே அவளை கூட்டிட்டு போக சொல்றேன். அம்மா, சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லடா தம்பி, எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியாம இருக்கிறதால எங்கேயும் ஹோட்டலுக்குலாம் போக முடியல. அதுதான் வீட்டுக்கு வந்தா போதுன்னு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோ பிடிச்சு வந்துட்டோம். சரிக்கா, அதனால என்ன? பல்லவி, சீக்கிரம் போய் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடு என்றான் முரளி அவசரமாக. பல்லவிக்கு விழி பிதுங்கியது. அட, என்னப்பா நீ, பாவம் பல்லவியே இப்பதான் எல்லாம் செஞ்சு யார கட்டிட்டு படுத்திருக்கோம். அம்மாடி, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். பழம் இருந்தா கொடு, சாப்பிட்டு படுத்துக்கிறோம் என்றார் சங்கர். என்னமாமா, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். ஒரே நிமிஷத்துல செஞ்சிடுவா பல்லவி. இதெல்லாம் ஒரு வேலையா? போ பல்லவி, சீக்கிரம் சமைச்சிடு என்றான் முரளி. சரிங்க, இதோ சமைச்சிடுறேன் என்று உள்ளே சென்றாள். ஒரே நிமிஷத்துல சமைச்சிடுவாளாம். என்னதான் மிஷினே சமைச்சு போட்டாலும் ஒரே நிமிஷத்துல எப்படி சமைக்க முடியும்? ஒருவேளை இவர் அப்படி சமைப்பாரோ என்னமோ. பேச்ச பாரு, சமைச்சு போடுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, இது ஒரு வேலையான்னு பேசுறாரு. செய்யறவங்களுக்கு தானே தெரியும் இது வேலையா இல்லையான்னு. ஏன் இவ்ளோ பேசுறாரே, வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி கொடுக்க லாய்க்கு இருக்கா? பேச்ச பாரு பேச்ச என்று புலம்பிக் கொண்டே ஃப்ரிட்ஜில் இருந்த மாவை எடுத்து தோசையை ஊற்றி கார சட்னியை ரெடி செய்து பரிமாறினாள். சாப்பிட்டு முடித்த மூவரும் கதையில் பேசிக் கொண்டிருக்க பல்லவிக்கு கண்களை சுற்றி கொண்டு வந்தது. அண்ணி, நான் போய் படுத்துக்கிறேன், தூக்கம் வருது. சரிம்மா, நீ போ என்று சங்கர் கூற, பல்லவி, நாளைக்கு லீவ் போட்டுட்டு அக்கா வந்த ஸ்ரீதேவி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துடு என்றான் முரளி. என்னங்க, இந்த மாசம் எனக்கு லீவே இல்ல. எக்ஸாம் வரதால லீவே எடுக்க கூடாதுன்னு பிரின்சிபல் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. என்ன பல்லவி என்று முரளி திரும்பி அவளை முறைக்க, முரளி, இருக்கட்டும்பா, நானே உங்க அக்காவை கூட்டிட்டு போறேன். பரவாயில்ல, அட்ரஸ மட்டும் கொடு என்றார் சங்கர். ஆமாண்டா, பாவம், அவளுக்கு லீவ் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் என்றாள் கோமதி. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், எல்லாம் பிரின்சிபல் கிட்ட சொல்லிக்கலாம். ஒரு நாள் லீவ் போட்டா ஒன்னும் ஆகிடாது. லேடி டாக்டர் கிட்ட போறது வேற, நீ தானே கூட்டிட்டு போனோம் என்றான் முரளி. அதுக்கு இல்லைங்க என்று பல்லவி ஏதோ கூற வாயெடுக்க, இதோ பாரு, எதுவும் பேசாத, நாளைக்கு லீவை போட்டு அக்காவை கூட்டிட்டு போற என்று எழுந்து உள்ளே சென்றான். பல்லவி அமைதியாக சென்று உள்ளே படுக்க அவள் மனது சோர்ந்தது. என்ன இவரு புரிஞ்சுக்கவே மாட்டாரா? லேடி டாக்டர்னா என்ன, இவரு கூட்டிட்டு போக கூடாதா? இல்ல அவங்க புருஷதான் போக கூடாதா? லேடிஸ் தான் கூட்டிட்டு போகணுமா? அந்த டாக்டர் சாயங்காலத்துல வந்தா கூட பரவாயில்ல, பர்மிஷன் போட்டு சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போலாம். அவங்க காலையில தான் வருவாங்க. எனக்கு ஏற்கனவே லீவு இல்ல. போன மாசம் அப்படிதான் அவங்க தங்கச்சி பையனுக்கு காய்ச்சல்னு கூட்டிட்டு வந்தப்ப நான் தான் லீவை போட்டேன். சில்ட்ரன் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அப்ப கூட இவர் லீவு போடல. கேட்டா, பசங்களை நீ தானே அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போற, அவர் உனக்கு தான் நல்ல பழக்கம், அதனால நீயே கூட்டிட்டு போயிட்டு வந்துடுன்னு சொன்னாரு. இப்ப இது இப்படியே மாசத்துக்கு 2 நாள் 3 நாள்னு லீவை போட்டுட்டு அந்த பிரின்சிபல் கிட்ட நான் வாங்கி கட்டிக்கணும். இவருக்கு என்ன, இவர் மட்டும் லீவை போடாம தப்பிச்சுக்கிறது. எல்லாம் என் தலை எழுத்து என்று புலம்பிக் கொண்டு அவள் படுத்து கொண்டிருக்க அவர்களுக்கு படுக்கையை போட்டு கொடுத்து விட்டு உள்ளே வந்து கதவை சாத்திய முரளி ஆவேசமாக அவளிடம் வந்து தொப்பென கட்டிலில் அமர்ந்தான். பல்லவி அமைதியாக பெட்ஷீட்டை விலகி கொண்டு அவனை பார்த்தாள். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எங்க வீட்டு ஆளுங்க யாரும் வரக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் பண்றியா என்றான் படபடப்பாக. டக்குன எழுந்து அமர்ந்தவள், என்னங்க சொல்றீங்க? நான் எப்ப அப்படி சொன்னேன் என்றாள். பின்ன எங்க அக்காக்கு உடம்பு முடியாம வந்திருக்கா, அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க எதிர்க்கவே லீவு இல்ல அது இல்லைன்னு சொல்ற. பின்ன இருக்கிறது தானேங்க சொன்ன. இருக்கிறத சொல்லல, உன் மனசுல நினைக்கிறத சொல்ற. என்ன நான் நினைச்சிட்டேன் என்றவனை சந்தேகமாக பார்த்தாள். எங்க வீட்டு ஆளுங்களை உனக்கு எப்பவுமே பிடிக்கிறது இல்ல. அவங்க நம்ம வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு இப்படி பண்ற. என்னங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா?
அப்படி நினைக்கிறவதான் இத்தனை நாள் யார் வந்தாலும் முகம் சொல்லிக்காம எல்லாம் பண்றனா? ஏன் இப்ப கூட எழுந்து அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கல? அப்ப கூட நாளைக்கு நான் தானே அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். நீங்க ஒன்னும் போக போறது இல்லையே, அதுக்கேங்க இப்படி பேசிக்கிட்டு என்று திரும்பி படுத்தாள். இந்த வெட்டி ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் என்று சற்று நேரம் கத்திவிட்டு படுத்து கொண்டான் முரளி. சற்று நேரத்தில் அவன் குரட்டை விட்டு கொண்டு தூங்க பல்லவிக்கு தூக்கம் வரவில்லை. அவள் மனது புழுவாக துடித்து கொண்டிருந்தது. மறுநாள் காலை எழுந்து கடகடவென சமையல் செய்து அனைவருக்கும் பரிமாறிய பல்லவி பிள்ளைகளை ரெடி செய்து பள்ளிக்கு அனுப்பிவிட்டு பிரின்சிபலுக்கு ஒரு போனை போட்டு லீவுக்கு சொல்ல அவளிடம் சற்று நேரம் திட்டுகளை வாங்கி முடித்து போனை வைத்தாள். முரளி ஆபீஸ் சென்றதும் கோமதியையும் சங்கரையும் கால் டாக்ஸி புக் செய்து கொண்டு டாக்டரிடம் செல்ல அவள் மனதில் ஓரத்தில் திக் திக் என்று அடித்து கொண்டிருந்தது. டாக்டர் வேற என்ன சொல்ல போறாங்களோ, ஒருவேளை ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டா 1 மாசம் 2 மாசம் இவங்க இங்கேயே இருக்கிற மாதிரி வந்துடும். ஏற்கனவே வேலை சரியா இருக்கு, இதுல இவங்களையும் பார்த்துக்கிட்டு எப்படி சமாளிக்கிறது? அவரும் லீவு போட மாட்டாரு, அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. நான் என்ன செய்யறது? முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. அப்படியே எதனா உடம்பு முடியல டயர்டா இருக்குன்னு சொன்னா உடனே அவங்க எனக்கு அக்கா இல்ல அம்மா, அவங்களுக்கு வேலை செய்ய நீ இப்படி பண்றியான்னு ஆரம்பிச்சிடுவாரு. ஆனாலும் எல்லாம் செஞ்சு கூட கெட்ட பேரு தான் மிஞ்சுது என்று யோசித்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக அன்று டாக்டர் கோமதிக்கு அனைத்து டெஸ்டுகளும் எடுத்து பார்த்து விட்டு ஆபரேஷனுக்கு அவசியம் இல்லை, மருந்துகளாலேயே குணப்படுத்தி விடலாம் என்று கூற அப்பாடா என்று ஆனது பல்லவிக்கு. 2 நாட்கள் அவர்களை நன்கு கவனித்து ஊருக்கு அனுப்பிய பல்லவி அன்று ஸ்கூலுக்கு அவசரமாக கிளம்பி கொண்டிருக்க டிஃபனுக்கு வந்து அமர்ந்த முரளிக்கு தட்டில் பொங்கலை கொண்டு வந்து வைத்தாள். அதை பார்த்த அவன் முகம் மாறியது. என்ன இது, காலையில பொங்கலை செய்யாதன்னு எத்தனை வாட்டி சொல்றேன் என்று சீறினான். என்னங்க, இன்னைக்கு காலையில அண்ணி ஊருக்கு கிளம்பினாங்க. அவங்களுக்கு மதியத்துக்கு சாப்பாடு அது இதுன்னு எல்லாம் செஞ்சு கட்டி கொடுக்கவே லேட் ஆயிடுச்சு. 2 நாள் லீவை வேற போட்டுட்டேன். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனோம். அந்த பிரின்சிபல் என்ன சொல்ல போறாங்களோ, அது வேற ஒரே டென்ஷனா இருக்கு. ஆமா, போதும் நிறுத்து. எப்ப பாரு அந்த பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்களோ என்னமோ, நான் லீவை போட மாட்டேன், பர்மிஷன் போட மாட்டேன், வீட்டுல வேலை பார்க்கணும்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற. நான் கேக்குறேன், நீ தான் உலகத்திலேயே அதிசயமா வேலைக்கு போறியா? உன்னை போல பொம்பளைங்க எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க? அவங்களாம் இப்படியா நடந்துக்கிறாங்க? ஏங்க, என்னங்க நான் சொல்லிட்டேன், அவங்கவுங்க கஷ்டம் என்னன்றது அங்க போய் பார்த்தாதான் தெரியும். ஆமா, பெரிய கஷ்டம். என்ன, வீட்டுல வேலை பாக்குறது பொம்பளைங்களுக்கு கஷ்டமா? பெரிய வேலை இது. ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி செஞ்சு எங்க முகத்துல அடிச்சுட்டு அங்க போய் ஸ்கூல்ல நல்லா ஓபி அடிச்சுட்டு உக்காந்துட்டு இருப்ப. இதோ பாருங்க, வாய் இருக்குன்றதுக்காக எது வேணாலும் பேசாதீங்க என்று கையில் இருந்த கரண்டியை வீசி எறிந்தாள் பல்லவி. ஆமா, அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? மிஞ்சி போனா என்ன சொல்லுவ? வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவ, அவ்வளவுதானே? போ, நீ ஒன்னும் சம்பாதிச்சு என் தலையில கொட்ட வேண்டாம். ஓ அப்படியா? அப்ப சரி, நான் வேலையை விட்டுறேன். வீட்டுல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு விதவிதமா சமைச்சு போட்டுக்கிட்டு வர போறவங்களுக்கு எல்லாம் சேவை செஞ்சுட்டு நிம்மதியா இருக்கேன். என் குழந்தைங்களையும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்தா மாதிரியும் இருக்கும். எனக்கு நிம்மதிதான் என்றாள். இரு, உன்னை யாரு வேண்டான்னு சொன்னது? ஆனா ஒண்ணு, நான் என்ன வாங்கிட்டு வந்து போடுறனோ அதுதான் நீங்க சாப்பிடணும், கட்டிக்கணும். அது வேணும் இது வேணும்னு இனிமேலும் பாக்குறதெல்லாம் வாங்க முடியாது. ஆமா, சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க கஞ்சியே ஊத்தினாலும் சந்தோஷமா சாப்பிட்டு போறோம். என்னதான் நான் உழைச்சி கொட்டினாலும் எனக்கு மனசுக்கு ஒன்னும் இங்க நிம்மதியும் இல்ல, ஒன்னும் இல்ல, உடம்புக்கும் ரெஸ்ட் இல்ல. அப்படி எதுக்கு நான் வேலைக்கு போய் கஷ்டப்படணும்? அப்ப சரி, உன் இஷ்டம், எதனா செய் என்று பேக் எடுத்து கொண்டு சென்றான். அன்று காலை பிரின்சிபல் ரூமுக்கு சென்ற பல்லவி ரெசிக்னேஷன் லெட்டரை பிரின்சிபல் ஜானகியிடம் கொடுக்க அதை அமைதியாக வாங்கி பிரித்து பிடித்தாள் ஜானகி. என்ன பல்லவி இது என்றால் அதை மூடி மீண்டும் கவரில் போட்டுக்கொண்டு. நான் வேலையை ரிசைன் பண்றேன் மேடம் என்றாள் அமைதியாக. எதுக்கு? காரணம் தெரிஞ்சுக்கலாமா? உண்மையான காரணத்தை என்று அவளை உற்று பார்த்தாள். என்னால வீட்லயும் வேலை பார்த்துக்கிட்டு வேலைக்கு வந்துக்கிட்டு சமாளிக்க முடியல என்றாள் பொறுமையாக. ஏன், வீட்ல வேலைக்காரங்க இல்லையா? பெரியவங்க யாரும் இல்லையா? இல்ல, எனக்கு மாமியார் மாமனார் 2 பேரும் இல்ல. வீட்ல வேலைக்கு ஆளுங்களை வச்சாலும் அவங்க நேரத்துக்கு வர்றதில்ல. சரி, இப்படி கொஞ்சம் உட்காருங்க முதல்ல என்று எதிரில் இருந்த சேரை காண்பித்தாள்.
பல்லவி அதில் அமர்ந்ததும், இந்த மாதிரி சின்ன சின்ன காரணத்துக்காகலாம் வேலையை விடணுமா என்றவள் கேட்டதும் தலையை நிமிர்த்தி அவளை பார்த்த பல்லவியின் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது. என்ன பல்லவி, எதுக்கு? மேடம், நான் எவ்வளவு உழைச்சாலும் முகம் சுளிக்காம எல்லாம் செஞ்சாலும் எனக்கு எந்த நல்ல பேரும் இல்லை. எங்க வீட்டுக்கார் என்ன வேதனைப்படுத்துற மாதிரியே தான் பேசுறாரு. என்னுடைய உடம்பு வலியை விட மனவேதனை தான் அதிகமா இருக்கு. இது வேலைக்கு போற எல்லா பொம்பளைங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தான். இதை நாம தான் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா என்னோட வீட்லயும் ஆரம்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. ஒரு நாள் எங்க வீட்டுக்கார உட்கார வச்சு நான் அவருக்கு புரியற மாதிரி என்னோட கஷ்டத்தை சொன்னேன். இப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆறுதலாவும் உதவியாவும் இருக்காரு. இப்ப வீட்டுல எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கு. அது போல நீங்களும். இல்ல மேடம், நான் படுற கஷ்டத்தை பார்த்தே கூட அவர் அத உணர்ற மாதிரி தெரியல. நான் எது பேசினாலும் உடனே எங்க வீட்டு ஆளுங்க உங்க வீட்டு ஆளுங்கன்னு பேச ஆரம்பிச்சிடுவாரு. எனக்கு மாமியார் மாமனார் இல்ல. அம்மாவும் அண்ணன் வீட்டுல அவங்க குழந்தைங்கள பாத்துக்க செய்யன்னு அவங்களுக்கு வேலை சரியா இருக்கு. அவங்க இங்க வரமாட்டாங்க. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லவும் முடியாது. எந்த உதவியும் எதிர்பார்க்கவும் முடியாது. புரிஞ்சுக்க வேண்டிய இவரே என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு. அதனாலதான் இப்படியாவது எதுக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படுறது. அதுதான் அவரே எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்றாரே. அதனால வேலைய விட்டுலான்னு முடிவு பண்ணியா பல்லவி? இதோ பாரு, 1000 இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பே அவளோட படிப்பும் வேலையும் தான். அது கொடுக்குற பாதுகாப்பு, தைரியம், தன்னம்பிக்கைய யாராலையும் கொடுக்க முடியாது. அது உனக்கு இப்ப புரியாது. வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்க பாரு, அப்ப புரியும். சரி, ஒன்னு செய்வோம். நான் உனக்கு 1 வாரம் டைம் தர்றேன். இப்பத்திக்கு இந்த லெட்டரை நான் கரஸ்பாண்டன்ட் கிட்ட கொடுக்கல. நீ லீவ்ல இருக்கிற மாதிரி சொல்லிடுறேன். அதுக்குள்ள உன் வீட்டுக்கார மாத்திடலாம். ஏன்னா இது சென்னை. இங்க ஒரு சம்பளத்துல எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்காகவே உங்க வீட்டுக்காரர் சீக்கிரமா மாறிடுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன் என்றாள் ஜானகி சிரித்து கொண்டு. பல்லவிக்கும் அவள் கூறியது சரி என்று பட, ஓகே மேடம், அப்படியே செய்யறேன். ஆனா நான் அவர்கிட்ட வேலையை விட்டுட்டாதான் சொல்ல போறேன். அவர் வந்து கேட்டா நீங்களும் அப்படியே சொல்லிடுங்க என்றாள். ஓகே, எனக்கு புரியுது என்று சிரித்தாள் ஜானகி. மறுநாள் காலை பல்லவி மெதுவாக எழுந்து பொறுமையாக அனைத்தும் செய்து கொண்டிருக்க முரளிக்கு ஒன்றும் புரியாமல் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்ன இந்நேரத்துக்கெல்லாம் காலைல ரெக்கைய கட்டிட்டு பரப்பா? டிஃபனு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி பசங்களை ரெடி பண்ணிடுவா. அவளும் கிளம்பிட்டு இருப்பா. இன்னைக்கு டிஃபனை மட்டும் செஞ்சுட்டு பசங்களை பொறுமையா கிளப்பிட்டு இருக்கா. அவளும் ரெடி ஆகல, நைட்டியோட சுத்திட்டு இருக்கா என்று யோசித்து கொண்டே குழந்தை அபிக்கு ஜடையை போட்டுக்கொண்டு பல்லவியை பார்த்து, ஏன் பல்லவி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல? ஏன் லீவா என்றான் பேப்பரை படித்து கொண்டு. இல்லீங்க. அப்ப கிளம்பலியா என்று பேப்பரை மெதுவாக திருப்பி கொண்டிருந்தான். நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் என்றாள் பல்லவி சாவதானமாக. பட்டன பேப்பர் அவன் கையிலிருந்து நழுவ அவளை முறைத்து கொண்டே எழுந்த முரளி, என்ன என்ன சொன்ன? ரிசைன் பண்ணிட்டியா? யாரை கேட்டு ரிசைன் பண்ண என்று ஆவேசமாக அவளிடம் வந்தான். நான் தான் சொன்னனே நான் வேலையை விட போறேன்னு. நீங்க கூட சரி உன் சம்பளம் இல்லைன்னா என்ன இப்பன்னு சொன்னீங்களே. சொன்ன. அதுக்காக இப்படி திடீர்னு ரிசைன் பண்ணிடுவியா? மாசானா லோன் கட்டணும், மளிகை சாமா, பசங்களுக்கு ஃபீஸ், கரண்ட் பில்லு எவ்வளவு இருக்கு. இதெல்லாம் ஏன் ஒரு சம்பளத்துல எப்படி சமாளிக்கிறது? நானும் அதெல்லாம் யோசிச்சுதான் உங்ககிட்ட சொன்னேன், வேலையை விட்டுட்டா எப்படின்னு. நீங்க தான் என்னடி பெரிய வேலை, நீ வேலைக்கு போலனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க. அதுவும் இல்லாம மாசம் 2 நாள் 3 நாள்னு லீவு போட்டா எந்த ஸ்கூல்ல தான் சும்மா இருப்பாங்க? அப்படிலாம் செஞ்சு கூட எனக்கு என்னங்க நல்ல பேரு. அதுதான் அப்படியாவது எதுக்கு கஷ்டப்படுறதுன்னு ரிசைன் பண்ணிட்டேன். பண்ணுவ, உனக்கெல்லாம் திமிரு அதிகமாயிடுச்சு. சரி ஓகே, எனக்கு என்ன, நான் என்னால முடிஞ்சதை தான் செய்வேன். பசங்களா, இனிமேலும் அது வேணும் இது வேணும்னு என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. மாசம் 1 நாள் பீச்சு சினிமா அங்க இங்கன்னு கூப்பிடாதீங்க. அதெல்லாம் முடியாது. சாயங்காலம் ஆனா ஸ்நாக்ஸ் வேணும், வாரம் 2 நாள் சிக்கன் வேணும், மட்டன் வேணும்னு சொல்லுவீங்க இல்ல, அதெல்லாம் இனி முடியவே முடியாது. நான் என் சம்பளத்துல என்ன முடியுதோ அதை தான் செய்வேன். உங்க அம்மாக்காரி வேலைக்கு போக மாட்டாளாம். இவளை நம்பி லோனை வாங்கி வீட்டை வாங்கி வச்சுட்டேன். இப்ப அந்த கடனெல்லாம் யார் கட்டுவா? எப்படின்னா போங்க, எனக்கு என்ன, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன் என்று புலம்பிக் கொண்டே உள்ளே சென்று ஆபீஸிற்கு கிளம்பினான்.
பல்லவி அமைதியாக சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள். 4 நாட்களானது. 4 நாட்களாக பல்லவியிடம் முகம் கொடுத்து பேசாமல் அவன் இஷ்டம் போல் வீட்டிற்கு வருவதும் போவதும் என இருந்தான். ஏதோ தன்னை மிரட்டவே அவள் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று எண்ணி சற்று தைரியமாக இருந்த முரளிக்கு அவள் 4 நாட்களும் வீட்டிலேயே இருப்பது பயத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது. பல்லவி இதை ஒன்றும் கவனியாதது போல் அவள் வேலைகளை சரியாக செய்து கொண்டு அமைதியாக இருந்தாள். அன்று காலை பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றதும் அவளிடம் வந்த முரளி, பல்லவி, நிஜமா சொல்லு, வேலையை நிஜமாவே விட்டுட்டியா என்றான் பொறுமையாக. சமைத்து முடித்த பாத்திரங்களை தேய்ப்பதற்காக எடுத்து ஷிங்கில் போட்டு கொண்டிருந்த பல்லவி அவனை நிமிர்ந்து பார்த்து, ஆமாங்க, நான் தான் சொன்னேன் இல்ல, வேணும்னா நீங்க எங்க ஸ்கூலுக்கு போய் ஜானகி மடத்தையே கேட்டு பாருங்க என்று பாத்திரங்களை தேய்க்க ஆரம்பித்தாள். முரளிக்கு தூக்கி வாரி போட்டது. கடகடவென ஆபீஸுக்கு புறப்பட்ட முரளிக்கு வழி முழுவதும் லோன் அமௌண்ட், வீட்டு மளிகை பில், கரண்ட் பில், ஸ்கூல் பில், காய்கறி பில் அனைத்தும் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இவ என்ன இப்படி பண்ணிட்டா? நான் ஏதோ சும்மாதான் அவ சொல்றான்னு நினைச்சா இப்படி நிஜமாவே ரிசைன் பண்ணிட்டாளே. இருந்தாலும் அவ ஸ்கூலுக்கு போய் பிரின்சிபல் கிட்ட கேட்டுட்டா என்ன? ஆனா இந்த விஷயத்த போய் நான் எப்படி அவங்க கிட்ட கேக்குறது என்று யோசித்து கொண்டே திரும்பியவன் அவள் பள்ளியை பார்த்து வண்டியை திருப்பினான். பிரின்சிபல் அறைக்கு சென்ற முரளியை அழைத்து சாரில் அமர வைத்தாள் ஜானகி. என்ன சார், பல்லவி எப்படி இருக்காங்க? வேலையை ரிசைன் பண்ணதும் ரிலாக்ஸா வீட்டுல இருக்காங்களா? ஆமா, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? பல்லவி ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா என்றாள் அமைதியாக. என்ன இவங்க பேசுறத பார்த்தா உண்மையாவதான் அவ ரிசைன் பண்ணிட்டாளா என்று அதிர்ந்த முரளி, மேடம், பல்லவி உண்மையாவே தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்களா என்றான் தயங்கி கொண்டு. ஆமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நான் அவ ஏதோ சும்மா சொல்றான்னு. என்ன சார் நீங்க, பாவம், அவங்கள எவ்வளவுதான் சமாளிப்பாங்க. என்ன மேடம், இதுல என்ன சமாளிக்க வேண்டியிருக்கு? வீட்டுல எல்லா பொம்பளைங்களும் செய்யறது தானே அவளும் செய்யறா. ஏன் நீங்களும் வேலைக்கு போறவங்க தானே? உங்க வீட்டுல நீங்க வேலை செஞ்சுட்டு வரல? இத்தனைக்கும் நீங்க பிரின்சிபல், உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், டென்ஷன் இருக்கும். உண்மைதான், ஆனா வீட்டுல எனக்கு எங்க ஹஸ்பண்ட் உதவியா இருக்காரு, அதனால தான் நான் எல்லாத்தையும் சமாளிக்கிறேன் என்றாள் ஜானகி சிரித்து கொண்டு. அவளை அதிர்ந்து பார்த்தான் முரளி. என்ன பாக்குறீங்க? எங்க ஹஸ்பண்ட் காலையில என்னை கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு போவாரு. இத்தனைக்கும் அவர் ஒரு பக்கம் போகணும், நான் ஒரு பக்கம் போகணும். அது மட்டும் இல்ல, சாயங்காலம் அவர் வரும்போதே மார்க்கெட்ல இருந்து மறுநாளுக்கு தேவையான காய்கறி, பால் சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுவாரு. வீட்டுல பசங்களுக்கு சாயங்காலம் பாடம் சொல்லி கொடுப்பாரு. நான் போறதுக்குள்ள மாடியில காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைப்பாரு. அதனால எனக்கு போனதும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்கார டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் கடனே டிஃபனை செய்ய ஆரம்பிப்பேன். எனக்கு உடம்பும் தெம்பாரும். ஆனா நீங்க அப்படி பண்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆபீஸுக்கு போற வழியில தானே எங்க ஸ்கூலு. ஆனா ஒரு நாளாவது பல்லவிய நீங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்களா? இல்ல வீட்டுலதான் அவளுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? இத்தனைக்கும் எங்களை விட பாவம் இங்க இருக்கிற டீச்சர்ஸுக்கு தான் வேலை அதிகம். அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, எங்களுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு, பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பேரண்ட்ஸுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. இவ்வளவும் சமாளிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தா அங்க உங்ககிட்ட வேற திட்டு வாங்கணும். அதுவும் இல்லாம மாசத்துக்கு 4 நாள் விருந்தாளிங்கன்னா அவங்க எப்படி சமாளிப்பாங்க சொல்லுங்க? இத்தனைக்கும் மாசமானா பொம்பளைங்களுக்கு இருக்கவே இருக்குது 3 நாள் பிரச்சனை. வயிற்று வலி, உடம்பு வலி, இது எதையும் பார்க்காம அங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு இங்கேயும் நின்னுகிட்டே பாடத்தை நடத்திக்கிட்டு நடுவுல பஸ்ஸுக்கும் ஓடிக்கிட்டு எப்படிலாம் ஒரு பொம்பளை கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு புரியறது இல்ல. குடும்பத்தோட ஆணிவரே ஒரு பொம்பளை தான் சார். அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேன்னுது? இவ்வளவு சகிச்சுக்கிட்டு நாங்க எல்லாம் செஞ்சாலும் நீங்க அசால்ட்டா பொம்பளைங்களை கிண்டல் பண்ணி பேசுறது, பட்டிமன்றத்துல என் பொண்டாட்டி பஜாரின்னு கிண்டல் பண்றதெல்லாம் பார்த்து எல்லாரும் கைய தட்டி ரசிக்கிறாங்க. உங்க கூட சேர்ந்து நாங்களும் சிரிச்சாலும் எங்க மனசுல எவ்வளவு வேதனை, அவமானம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியறது இல்ல. நீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அக்காடான்னு உட்காந்துடுறீங்க. ஆனா எங்களால அப்படி உட்கார முடியுமா சொல்லுங்க சார்? தோ இப்ப அவங்க வேலையை விட்டுடுன்னு சொன்னதும் உங்களால சமாளிக்க முடியல, பதறிக்கிட்டு வந்து கேக்குறீங்க. அப்படி உங்களுக்கும் உதவியா, வீட்டுக்கும் உதவியா இருக்கிற பொம்பளைக்கு நீங்க கொஞ்சம் உதவி செஞ்சா என்ன தப்பு சார்? படிச்ச நீங்களே இப்படி நடந்துகிட்டா படிக்காதவங்களை இனி என்ன சொல்றது? நாளைய சமுதாயத்துக்கு நீங்கெல்லாம் என்ன மாதிரி உதாரணமா இருக்க போறீங்க?
என்றாள் ஜானகி. முரளி அமைதியாக எழுந்து கொண்டு அவளை கையெடுத்து வணங்கிவிட்டு, என்ன இருந்தாலும் நீங்க குரு என்று கூறிவிட்டு கடகடவென வெளியே நடந்தான். மறுநாள் காலை 5 மணிக்கு எழுந்து கொண்ட முரளி கடகடவென வீட்டை பெருக்கிவிட்டு கிச்சனுக்கு சென்றான். உள்ளே சமைத்து கொண்டிருந்த பல்லவி அவனை பார்த்ததும், என்னங்க காப்பி போடவா என்றாள். வேண்டாமா, சாமான தேய்ச்சிட்டு அப்புறம் காப்பி சாப்பிட்றேன் என்று விறுவிறுவென சாமானை தேய்த்து விட்டு காப்பியை குடித்து முடித்து உள்ளே சென்று பிள்ளைகளை எழுப்பி படுக்கை எடுத்து மடித்து வைத்தான். பிறகு அவனும் குளித்து விட்டு ஆபீஸுக்கு கிளம்பி கிச்சனில் இருந்து ஹாட் பாக்ஸை கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல் வைத்து விட்டு பல்லவி கட்டி வைத்திருந்த டிஃபன் பாக்ஸ்களை எடுத்து லஞ்ச் பேக்கில் போட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் பிடித்து வைத்தான். அதே போல் தன்னுடைய லஞ்ச் பேக்கையும் தயார் செய்து கொண்டு பிள்ளைகளை சாப்பிட அழைத்தான். பல்லவியையும் அழைத்து அமர வைத்து விட்டு தானும் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். பல்லவி அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே தட்டில் இட்லியை வைத்து சாம்பாரை ஊற்றினாள். கடகடவென இட்லியை எடுத்து சாம்பாரில் தொட்டு பல்லவின் வாயில் ஊட்டினான் முரளி. அவள் கண்களில் கண்ணீர் துளித்தது. என்னம்மா, எது கழற என்று அவள் கண்களை துடைத்தான். என்னங்க, நீங்க வீட்ல இதோ பாரு, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். உன்னோட மதிப்பு தெரியாம நான் இவ்வளவு நாள் அசாதாரணமா நடந்துகிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. இனி நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் என்றான் குரல் கம்ம. பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டு இருவருக்கும் டாட்டா கூறிவிட்டு பள்ளி பஸ்ஸில் புறப்பட, அப்ப சரிம்மா, நானும் கிளம்புறேன். சாயங்காலம் வரும்போது என்ன காய்கறி வேணும்னு சொல்லு, வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான் முரளி. என்னங்க, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும், அதனால இப்பவே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றாள் பல்லவி. என்னம்மா சொல்ற, நீ தான் ரிசைன் பண்ணிட்டியே? இல்லைங்க, நான் ரிசைன் லெட்டர் கொடுத்தது உண்மைதான். ஆனா மேடம் தான் அதை நான் லீவா எடுத்துக்கிறேன், ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கொன்னு சொன்னாங்க என்றால் சிரித்து கொண்டு. இல்லம்மா, இருக்கட்டும், நீ இனிமே வேலைக்கு போக வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். இல்லைங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இப்ப வீட்டுல இருக்க எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம இவ்வளவு படிச்சுட்டு என்னால சும்மாவும் வீட்டுல இருக்க முடியாது. இந்த 4 நாளே எனக்கு ஒரே போரா இருந்தது என்றாள். அப்ப சரி, இனிமேலும் நானே உன்னை தினமும் வண்டியில கூட்டிட்டு போறேன். அதே போல சாயங்காலம் நானே உன்னை கூட்டிட்டு வரேன். நீ பஸ்ல அலைய வேண்டாம் என்றான் முரளி. சரிங்க என்று உற்சாகமாக தலையை ஆட்டிய பல்லவி அவனுக்கு சந்தோஷமாக டாட்டா கட்டி வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்து மகிழ்ச்சியோடு ஜானகிக்கு போன் செய்தாள். இத்துடன் மனைவியின் அருமை கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.